தீபாவளி நெருங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் சிவகாசியில் பட்டாசு உற்பத்தி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இது பற்றிய ஒரு சிறப்பு தொகுப்பை பார்க்கலாம். கைகளில் சுற்றி விளையாடும் கம்பி மத்தாப்பு, தரையில் வேடிக்கை காட்டும் சங்கு சக்கரம், சட்டென வெடித்து குழந்தைகளை குதூகலப்படுத்தும் பட்டாசுகள், கண்களுக்கு விருந்தளிக்கும் வான வேடிக்கைகள், தீபாவளி பண்டிகையின் சிறப்பு அம்சங்களில் ஒன்றாக இருக்கிறது பட்டாசுகள். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோரையும் ஈர்க்கும் இந்த பட்டாசுகள் சிவகாசியில் மும்முரமாக தயாரிக்கப்பட்டு வருகின்றன. உரிமம் பெற்ற சிறிய தொழிற்சாலைகளில் இந்த ஆண்டு ஃபேன்சி ரக பட்டாசுகளுக்கு அனுமதி இல்லை என்ற காரணத்தால் சினிவெடி, சோர்சா வெடி, சங்கு சக்கரம் உள்ளிட்ட சிறிய ரக பட்டாசுகளை தயாரிக்க உற்பத்தியாளர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். ஆனால் பெரிய ரக பட்டாசு தொழிற்சாலைகளில் ஏரியல் ஷாட்ஸ் எனப்படும் ஃபேன்சி ரக பட்டாசு தயாரிப்பில் ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். வானத்தின் மேல் சென்று வெடித்து வண்ணப்பூக்களாய் சிதறும் இந்த பட்டாசு வகைகளை பொதுமக்கள் ஆர்வமாக வாங்குவதால் இதற்கான உற்பத்தியும் இந்த ஆண்டு அதிகமாகவே உள்ளது. இந்த ஏரியல் ஷாட் பட்டாசுகள் அதன் தரத்திற்கு ஏற்றாற்போல் 200 ரூபாய் முதல் 400 ரூபாய் வரை விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது. இப்போ நாங்கள் 2014 புது ஐட்டங்கள் ஒரு 4 ஐட்டம் புதுசாக போட்டிருக்கோம். வாரியர்ஸு, கோல்டன் நாக்டபிசின்னு ஒரு புது ஐட்டங்கள் போட்டிருக்கோம். அதுக்குள்ளே ரா மெட்டீரியல் தான் இது. இதில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு கலர் பண்ணி நல்லா புல் பண்ணி அது தக்கன வெடி பவுடர் போட்டு புல் பண்ணி டைட் பண்ணி மூடிடுறோம். மூடி இதுக்கு 77-20 குழாக்குள்ளே இப்படி இறக்குறோம். இறக்கி அது ஒரு 3 அடி ஹைட்டு மேலே போச்சுன்னா அது மேலே போய் வெடிச்சு சேரோன்னா பல வண்ணங்களில் கலர் கலராக வரும். பார்த்தா மக்கள் இதை பார்த்து நல்லா மகிழ்ச்சி அடைவாங்க. இந்த தீபாவளியை வண்ணமயமாக்க வாரியர்ஸ் மற்றும் கோல்டன் ஆக்டோபஸ் உள்ளிட்ட பல புது ரகங்கள் சிவகாசியில் தயாராகி கொண்டு இருக்கின்றன. இப்போ என்னோட கையில் இருக்கிற பால்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டுமே வேற ஒரு கலரில் வெடிக்கிற ஒரு பால்ஸு. இந்த ரெண்டு மெட்டல்ஸ் மட்டும்தான் நாங்கள் பாலை லோட் பண்ணி வச்சுருவோம். இந்த கலர் பார்த்திங்கன்னா மேலே ஒயிட் கலரில் ஸ்ப்ரெட் ஆகி வெடிக்கும். இது பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் ஸ்ப்ரெட் ஆகி வெடிக்கும். ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் இதில் ஒயிட் கலர் வர்றதுக்கு நம்ம மெக்னாலியம் வேறு கெமிக்கல்ஸ் சில கெமிக்கல்ஸ் வேறு மிக்ஸ் பண்ணி போடுறோம். நம்ம இதில் பச்சை கலர் ஸ்ப்ரெட் ஆகி வெடிக்கிறதுக்காக பேரியண்ட் ஐடேட்டுங்கிற கெமிக்கல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது ப்ராடக்ட் நம்ம என்ன ப்ராடக்ட் என்னென்ன கலரில் வெடிக்கணுமோ அந்தந்த ப்ராடக்ட்டுக்கு அந்தந்த பால்ஸ் அந்த பாலில் லோட் பண்ணி ஃபினிஷிங் ப்ராடக்ட் எடுப்போம் நாங்கள். வண்ணமயமான தீபாவளியை இந்த ஆண்டு எல்லாரும் கொண்டாட ஏராளமான தொழிலாளர்கள் தங்கள் உழைப்பை கொடுத்து வருகின்றனர். மொத்தத்தில் இந்த தீபாவளி பட்டாசுகளும் மத்தாப்புகளும் நிறைந்த கொண்டாட்ட தீபாவளியாகவே இருக்கும் என்பதே உண்மை.